Students, how are you? I hope all are fine and doing good. Stay at home and be safe. Eat healthy food. Avoid going out of your house. Wash your hands frequently. Take your food on time. Take bath regularly. Today we are going to see grade 5 English subject poem Patriotism. First of all, we will read the poem. We live in a country without inner boundaries? Will we treat everyone alike, or will we show our dislike? Will we stick to our core in, or will we become a foreign? Yes, we love our nation, divided when seen as person. Yes, we have different language, yet our integrity should not damage. Will we make our mother proud, or be with her like the crowd? Learn how to be kind and love each of her child. Will we live in our country without inner boundaries? Boundaries means here எல்லைகள், சரியா? எல்லைகள் இல்லாத நாட்டில் நம்ம வாழ்வோமா அப்படின்னு கேட்குறாங்க. Will we treat everyone alike, or will we show our dislike? எல்லாரையும் நம்ம ஈக்குவலாக சமமாக நினைப்போமா, இல்லை அவங்க மேலே வெறுப்பை காட்டுவோமா? ஓகே. வில் வி ஸ்டிக் டு அவர் கோர் இன், நம்மளுடைய பண்பாட்டை நினச்சி நம்ம பண்பாட்டை மதிப்போமா? ஆர் வில் வி பிகம் ஃபாரின், நம்ம இல்லை நான் இந்த நாட்டை சேர்ந்தவன்ல, நம்ம ஒரு கெஸ்ட் மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி நினைப்போமா? எஸ், வி லவ் அவர் நேஷன். ஆமாம், நான் என்னுடைய நாட்டை என்ன பண்ணுறேன், அன்பு செய்கிறேன், மதிக்கிறேன். டிவைடட் வென் சீன் அஸ் பர்சன், ஆனால் மனிதரை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மனிதராய் பார்க்கையில் பிரிந்திருக்கிறோம், நம்ம பிரிந்திருக்கிறோம். எஸ், வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், நம்மள்ட்ட நிறைய மொழிகள் இருக்குது, வித்தியாசமான மொழிகள்லாம் இருக்குது. எட் அவர் இன்டெகிரிட்டி ஷுட் நாட் டேமேஜ், அப்படி இருந்தாலும் நம்மளுடைய நேர்மை என்ன பண்ணக்கூடாது, சேதமடையக்கூடாது. வில் வி மேக் அவர் மதர் ப்ரவுட், நாம் நம்மளுடைய தாயை என்னது பெருமை அடைய செய்வோமா, நம்மளுடைய தாயை பெருமை அடைய செய்வோமா? ஆர் பி வித் ஹர் லைக் அ க்ரௌட், இல்லை 10-11 நாமளும் இருப்போமா, கூட்டத்தோடு நானும் இருப்பேனா அப்படின்றாங்க. லேர்ன் ஹவு டு பி கைண்ட், நான் எப்படி இரக்கமுள்ளவனாக இருக்கணுங்கிறத கற்றுக்கணும். அண்ட் லவ் ஈச் ஆஃப் ஹர் சைல்டு, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணணும், நான் அன்பு செய்யணும். அதுதான் இந்த போயம். We will see about the prepositions. Prepositions are the word that helps us to know the possession of the things. என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது, எப்போ இருக்குது, அந்த பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் ப்ரீபொசிஷன். ஓகே. இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே லுக் அட் தட் பிக்சர், பாக்ஸ்குள்ளே என்ன உட்காந்துருக்கு, கேட் உட்காந்துருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம், த கேட் இஸ் டேஸ் த பாக்ஸ், இந்த பாக்ஸ் எங்கே உட்காந்துருக்கு, உள்ளர. இன் மீன்ஸ் உள்ள. பட் டிட் யூ நோ, ப்ரிப்போசிஷன் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு நோ த நேச்சர் ஆஃப் டைம். நமக்கு என்ன பண்ணுது, டைமை பற்றியும் தெரிஞ்சுக்க உதவுது. ஒரு பொருளை பற்றி மட்டும் இல்லை, ஒரு டைமை பற்றியும் தெரிஞ்சுக்க உதவுது. ஆன்கிறது வார்த்தை, ஆன், இன், அட், த 3 words only we are going to see in this class. ஓகே. ஆன் used for days and weeks. days of the week, Monday to days of the week தெரியுமில்ல நம்ம எல்லோருக்கும். சண்டேலேருந்து சாட்டர்டே வரையும், அந்த இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டேஸுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும், ஆன் போடணும். யூஸ்ட் ஃபார் டேட்ஸ், டேட்ஸ் மீன் 3rd October, 3rd December, 3rd November, 5th November, 31 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 3rd அந்த டேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆன் போடணும். ஓகே. இன் யூஸ்ட் ஃபார் மந்த்ஸ், மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இன் போடணும். யூஸ்ட் ஃபார் சீசன்ஸ், காலநிலையில் இருக்கு இல்லையா, சீசன்ஸ்னால் தெரியுமில்ல, சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இன் போடணும். யூஸ்ட் ஃபார் இயர்ஸ், இயர்ஸ்க்கு முன்னாடி எப்போ என்ன போடணும், இன் போடணும். யூஸ்ட் ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் த டே, இந்த ஆஃப்டர்நூன், இந்த மார்னிங், இந்த மிட் நைட், அப்போ இன் போடணும். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் த டே இன் போடணும். அட் யூஸ்ட் ஃபார் கிளாக் டைம்ஸ், அட் 7 o'clock, அட் 8 o'clock, அட் 10 o'clock, அது மாதிரி சொல்கிறப்ப என்ன பண்ணணும், அட் யூஸ் பண்ணணும். யூஸ்டு ஃபார் நைட்டு, அட் நைட், சரியா? அப்போ இந்த ஸ்டார் ஷைன் அட் நைட், பார்ட்ஸ் ஆஃப் த டேயில் தான் இன் போடுறோம்.
பட் நைட் டைமுக்கு ஃபார் நைட்டு அதுக்கு வந்து அட்டு தான் போடுவோம். யூஸ்டு ஃபார் மீல் டைம்ஸ், லஞ்ச் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம், டின்னர் டைம் அப்படின்றப்ப வந்து அட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், புட் த கிவன் டைம் எக்ஸ்பிரஷன் இன் த கரெக்ட் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், வின்டர். வின்டர் சீசன். ஓகே, சீசனுக்கு முன்னாடி என்ன போடுவோன்னு சொன்னோம்? இன். வெரி குட். இன்னுங்கிற காலத்தில் வின்டர் எடுத்து எழுதுங்க. அடுத்து மார்னிங். மார்னிங் வந்து என்ன இருக்குது? இந்த ஆஃப்டர்நூன், இந்த மார்னிங் இதெல்லாம் வர்றப்ப என்ன சொல்லுவோம்? அதுக்கும் இன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு 2 o'clock. 2 o'clockங்கிறது வந்து என்னது? என்ன இருக்குது? கிளாக் டைமை யூஸ் பண்ணுறப்ப என்ன இங்கே யூஸ் பண்ணுவோம்? அட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரைட் 2 o'clock அட் காலம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஈவினிங். ஈவினிங் நைட் டைமுக்கு மட்டும்தான் அட்டு யூஸ் பண்ணுவோம். பட் ஈவினிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்? இன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து 1947 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் த 1947 இன் ஃபர்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் ஒன் மார்ச். மார்ச் வந்து மந்த்தை குறிக்குது. மந்த்துக்கு முன்னாடி யூஸ்டு ஃபார் மந்த்துக்கு என்ன போடுவோம்? இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரைட் இன் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் சண்டே. சண்டேங்கிறது வந்து என்ன யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சண்டே அப்படிங்கிறது வந்து அட் சண்டே. அட் சண்டே யூ ஹேவ் டு ரைட் இட் அட் சண்டே. நெக்ஸ்ட் ஒன் ஆன் சண்டே யூ ஹேவ் டு ரைட் இட் ஆன். டேஸுக்கு முன், டேஸ் ஆஃப் த வீக், சண்டே, சாட்டர்டே, அதில் வந்து என்ன வரணும்? ஆன் வரணும். ஸோ ரைட் இன் த தேர்ட் காலம். ஓகே, 15th ஆகஸ்ட். 15th ஆகஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆன் தான் வரணும். ஸோ ரைட் இன் த தேர்ட் காலம். 4:30 PM. 4:30 PMங்கிறது வந்து என்னது? 4:30 அந்த கிளாக் டைமை குறிக்கும் போது அட் 4:30. ஸோ ரைட் இன் த செகண்ட் காலம். வெட்டிங் டே. வெட்டிங் டேங்கிறது வந்து ஆன் குறிக்கும். சரியா? ஆன் வெட்டிங் டே. டேயை குத்தி குறிக்கிறனால அது வந்து என்னது? ஆனில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் த ப்ரிப்போசிஷன் இன், ஆன் ஆர் அட். First one, the summer vacation ends on Monday. You got to write it on. I will meet you at 7:30. Write in the dash at. I don't drive at night. My birthday falls in September. Birds migrate in spring and autumn. Her birthday is on 6th April. Second, the next exercise பாருங்க. Circle the preposition. The meeting start at. Circle that at is preposition. At 10 o'clock, in is preposition. On Wednesday, on is preposition. On 22nd March, on is preposition, in is preposition. So circle the word at, in, on, in. Filling the blanks using on, in and at. My child was born at 2:30 in the afternoon on Friday on 17th August in 2016. Okay, next exercise பாருங்க. Help the spaceships reach the correct planet. First one, at night. You got to write at night. Next one, what choose that? At வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? Okay, at 8 o'clock, at 5:30 AM, at dinner. Next one for in, 1983, evening. Okay, evening, in the evening. The evening இருக்கு இல்லையா? The evening. Next one, on, for on, Sunday, Tuesday, 5th May, 8th July. Okay children, this is the preposition. Learn it and complete the exercise. Today we learned about the poem Patriotism and as well as the grammar part preposition where we have to use in, on, at. That's what we have seen in this class. Watch the video and complete the exercise. Thank you children.